هذا القرآن يوحدنا بطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا الحمد لله الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم والصلاة والسلام على الرسول الكريم الذي وضح لأمته أحكام الدين كلما يحتاجون إليه في أمر الدنيا والآخرة. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. ரைட், நாங்கள் இந்த செஷனில் ஒரு கொஷின்ஸ் கொஞ்சம் தந்திருந்தோம். முதலாவது, உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு செஞ்ச நன்மைகள் என்ன, ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ. ஓகே, நீங்கள் எப்படியும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க, இல்லாட்டி உங்களுக்கு கண் முன்னுக்கு வந்திருக்கும். அடுத்தது நாங்கள் கேட்டோம், உங்களோட பார்ட்னர் இருக்கிற நல்ல கேரக்டர்ஸ். ஓகே, உங்களுக்கு தெரியும். சம்டைம் ஜீரோ ஆகிக்கும் ஃபீல் பண்ணீங்க, அப்படி இல்லை. அதே மாதிரி மோசமான கேரக்டர்ஸ், உங்களோட பார்ட்னர் இருக்கிற மோசமான கேரக்டர். நாங்கள் எல்லாரும் மனுஷர்கள் தானே, மலக்குகள் இல்லை. அதே மாதிரி எங்கள் ஹஸ்பண்ட் எங்களோட பார்ட்னர்கிட்ட நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்திருப்போம், எவ்வளோ காலம் கிடைக்கல. அப்படி தானே, வந்த காலத்துக்கு சொல்லுவோம், உங்கள்கிட்ட இது வந்ததால் எனக்கு ஒன்றுமே கிடைச்சில்லை. ரைட், சரி. இந்த செஷனுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு முக்கியமான ஒரு 3 விஷயத்தை சொல்லிட்டு நான் போகிறேன். நார்மலாக நாங்கள் ஸ்டூடெண்ட் ஆகிக்கிற பீரியடில் எங்களோட டீச்சர்ஸ்மார், லெக்சரர்ஸ் இல்லாட்டி உஸ்தாத்மார் சில விஷயங்களை எங்களுக்கு கைடன்ஸாக தந்து கொண்டே இருப்பாங்க. அப்படி தானே, ஜேர்னல்ஸ் வரும், இல்லாட்டி அவங்களோட மேகசின்ஸ் வரும், இல்லாட்டி அவங்களோட புக்ஸ் வரும். ஸோ ஜஸ்ட் 40+ இந்த ஏஜ் இப்படி டோட்டலான எக்ஸ்பீரியன்ஸ் வந்துன்னு கேட்டால் உண்மையிலே இல்லை. அப்படி தானே, லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் 40, அப்படி தானே சொல்லுவாங்க. ஏண்டா அப்பயும் அவங்க யங்னு காட்டி கொடுத்துருக்காங்க. யா, ஸோ இந்த செஷனில் நான் கிட்டத்தட்ட 75% என் உஸ்தாத் டீச் பண்ண சில விஷயங்கள் தான் எடுத்தேன். நார்மலாக நான் தமிழில் எந்த இதுவும் எடுக்கிறதில்ல, ஒரு ஸ்பீச்சோட ரெடி ஆகல, என் எல்லாம் யூடியூப்பில் அங்கே வருது. ஸோ இது எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு இது, அதோடு சேர்த்து எங்களோட சர்க்கிளுக்குள்ள சில விஷயங்கள் நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்திக்கிற காரணம் என்ன சொன்னால், எங்கள் எல்லாருக்கும் ஒரு அழகான, நிம்மதியான, சந்தோஷமான லைஃப் ஒன்று தேவை. இப்படி தானே, ரைட். இந்த செஷனுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு நான் சொல்ல வந்த 2வது விஷயம், இது ஒரு மனுஷன் வச்சுக்கொள்வோமே. இது நாங்கள் பிலீவ் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு கதை. ஏண்டா கதைகள் சொல்லத்தர நிறைய விஷயங்கள் நினைவிக்கிறேன். இப்போ தமிழ்ஸ்ட ஒரு பிலீஃப் ஒன்றிக்குது, அவங்களோட கடவுள் பூமிக்கு வார, உயிர் எடுத்துட்டு போகிற அப்படின்னு ஒன்று தானே, பிரம்மா. அதே மாதிரி யமன், அந்த யமன் அடிக்கடி ஒரு ஆளை எடுக்க ட்ரை பண்ணுறாரு, அவரோட உசுரை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அது ஒரு ஸ்டாச்சு எல்லாம் செய்கிற ஒரு மனுஷன். ஓகே, அந்த ஸ்டாச்சு எல்லாம் செய்கிற மனுஷன். அவர் எமன் வரக்கொள்ள ஊர் முறை என்ன செய்கிற, அந்த எமனை கன்ஃபியூஸ் ஆகுறார். எப்படின்னா, ஒரு உயிர் எடுக்கணும் எப்படின்னு சொன்னால், இவரை மாதிரி 7-8 ஸ்டாச்சு செஞ்சு வைக்கிறார். செஞ்சு வச்சுட்டு எமன் உயிர் எடுக்க வர டைமில் இப்படி நிற்கிறார், ஸ்டாச்சுவோடு சேர்ந்து நிற்பார். இப்போ நின்றா எமனுக்கு சரியான கன்ஃபியூஸ். இப்போ 4-5 முறை வந்துட்டார். ஸோ அவங்களோட காட் சிவன் தானே, சிவனுக்கிட்ட சொல்லிக்கிறார், இப்படி தான் நான் ட்ரை பண்ணுறேன், இவரோட உசுர் எடுக்கலை. அப்போ அவர் சொன்னானா, உனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், இதை நீ ஃபாலோ பண்ணு, ஷுவராக எடுக்க வாராரு. அதே மாதிரி ஸ்டாச்சூஸ் எல்லாம் இருக்குது. அப்போ அவர் சொன்னாராம், இவன் என்ன, இவனுக்கு ஸ்டாச்சு எவ்வளோ காலமாக செய்கிறான், ஒரு ஸ்டாச்சு ஒழுங்கு இல்லையே, அலங்கோலமாக்கிது, அசிங்கமாக இருக்குது. அப்போ உண்மையானவர் வெளியே வர, உங்களுக்கு என்ன கண் இல்லையா, எந்த ஸ்டாச்சுவில் உள்ள பிரச்சனை உங்களுக்கு விலங்கு இல்லையா, அழகாத்தானே செஞ்சு வச்சுக்கிறேன். அப்போ சிவன் கொடுத்த அட்வைஸ் என்னன்னு சொன்னால், ஒரு ஆள்கிட்ட கிரியேஷன் சரியா, அந்த படைப்பை பற்றி நீங்கள் குறை சொன்னீங்கன்னு சொன்னால் அவர் பொறுத்துக்கொள்ள மாட்டார். ஒரு கலைஞர், ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு பிள்ளையை சொன்னால் பொறுத்துக்கொள்ள மாட்டார், வெளியே வந்துடுவார். அப்போ நீங்கள் கேஷ் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இவர் வெளியே வந்தார், எமன் பிடிச்சிட்டு போயிட்டார். ஸோ இதை நாங்கள் ஹஸ்பண்ட்ஸ் இதை ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா எங்களோட குறைகளை எங்களோட வைஃப் சொன்னால் தாங்க இல்லாது, கோவம் வரும். ரைட். 2வது, இதுவும் அவங்களோட இந்த ஹிந்துஸில் உள்ள ஒரு சாமியார்கிட்ட போய் ஒரு ஆள் கேட்டார்,
எந்த வைஃப்பில் எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் இருக்குது, நான் ஒன்றும் கண்டுபிடிக்கலன்னு. அப்போ அவர் சொன்னாராம், நீ ஃபஸ்ட்டு கொண்ட வைஃப்கிட்ட போய்த்து இன்றைக்கு கறி சரியில்லைன்னு சொல்லி பாருங்க. கறி சரியில்லைன்னு போய்த்து சென்ன போகிறோம் எனக்கிட்ட வான் சார். அவர் சொன்னாரோ உன்ட்ட கறிக்கு உப்பும் இல்லை புளியும் இல்லை, இதைத்தான் இவ்வளோ காலமாக தீண்டுட்டு சார். 2 நாளை போகிறோம் கேட்டால் உன்னோட வைஃப்ட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? அவர் சொன்னாவாம், என்னையும் மேசி, என் உம்மா பாப்பா மேசி, என் ஃப்ரெண்ட்ஸையும் மேசி, நான் உலகத்தில் யார் யாரோட பலரணும் அவ்வளோ பேரே மேசுறாங்க. ஓகே, ஸோ இது பெண்டை அழகா போறோம்னு சொன்னால் நாங்கள் அழகாவே பெய்துருவோம். அப்போதான் மனசுக்கும் வாழ்க்கைக்கும் சந்தோஷம். ஸோ ஆண்ட பிரச்சனை நான் சொன்னது ஒன்று. ரைட், உண்மையிலே இப்போ நாங்கள் இந்த செஷனுக்குள்ள கம்ப்ளீட்டாக வருவோம். 2 மைண்டில் லைட்டாக வச்சுக்கொள்வோம். இஸ்லாத்தில் இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் என்னத்துக்கு முக்கியம்? ஓகே, நோவலா ஐடியல் இண்டிவிஜுவல் இல்லாட்டி மாடல் இண்டிவிஜுவல் இந்த சமூகத்துக்கு தேவை, இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு தேவை. அழகா இபாதாக்கள் செய்கிற மனுஷன், அழகா முஆமலாத் அடுத்த மனுஷரோட பழகிற மனுஷன், இஸ்லாத்தை எக்ஸாக்ட்லி இந்த உலகத்துக்கு கொண்டு போகிற மனுஷன், ஒரு முன்மாதிரியான எக்ஸெம்ப்ளரி பர்சன் இல்லாட்டி இண்டிவிஜுவல். அந்த இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு அழகான குடும்பம் வரும். அந்த இண்டிவிஜுவல் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நான். ரைட், அந்த குடும்பங்கள் சேர்ந்தே தான் ஒரு சொசைட்டி, ஒரு அழகான எக்ஸெம்ப்ளரி இல்லாட்டி மாடல் சொசைட்டியோட உருவாக்குறதுக்கு பேசிக் வந்து ஃபேமிலி. அத்திவாரம் இல்லாட்டி பேஸ்மெண்ட் வந்து ஃபேமிலி. ஃபேமிலி சரியில்லைன்னு சொன்னால், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து அழகா இல்லைன்னு சொன்னால், அந்த இண்டிவிஜுவல் பர்சன் இல்லாட்டி ஒரு அந்த இண்டிவிஜுவலையோ இல்லாட்டி அந்த சொசைட்டியோ இல்லாட்டி ஈவன் அந்த குடும்பத்தை கூட எதிர்பார்க்கல. எனவே குடும்பம்ன்றது ஒரு சிறிய சொசைட்டி, ஒரு சின்ன சொசைட்டி. அது ஒரு எங்களுக்கு ஒரு காசல், ஒரு கோட்டைன்னு சொல்லலாம். அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் சோல்ஜர்ஸ். அவங்க 2 பேரும் அழகா இருந்தால் தான் அந்த கோட்டையை பாதுகாக்க, இல்லாட்டி அந்த கோட்டை சுக்குநூறாக உடையும். நாங்கள் ஹஸ்பண்ட்ஸ் என்ற வகையில் ஹஸ்பண்ட்ஸுக்கான கேள்வி, எனக்கிட்ட நிறைய அன்பு இருக்குதா? வைஃபோட இருக்குது, யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். இரக்கம் இருக்குதா? லவ் கைண்ட்னஸ் இருக்குதா? இருக்குது. பட் என் வைஃபோட எனக்கு பிரச்சனை வரக்குள்ள சொல்கிற விஷயம், நீங்கள் என்னோட இரக்கம் இல்லை, அப்படித்தானே? உண்மையிலே லேடிஸ் வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஈஸியாக சொல்லுவாங்க ஐ லவ் யூ 10 times, 1000 times, million times, இப்படி சொல்லிக்கொண்டே போவாங்க. நாங்கள் ஒருக்கா கூட சொல்ல மாட்டோம். ரீசன் என்னன்னா, எங்களுக்கு அந்த லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. ஹஸ்பண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளும். இன்றைக்கு எங்கள்கிட்ட நிறைய பேர் இருக்குது வைஃபை பற்றி எழுதுறதுக்கு, கொஞ்சம் அழகாவை பற்றி சொல்கிறதுக்கு, ஈவன் சிலாக்கள் பாட்டு படிப்பாங்க, அந்த பாட்டு படிக்கிறது கூட வெக்கம். ஏண்டா அடுத்தவன் பார்த்துருவான் என்ற ஒரு நாங்கள் யோசிக்கிறோம். எங்கிட்ட எத்தனை பேர் தெரிவிக்குது, நாங்கள் வெளியே போக்குள்ள சரி இல்லாட்டி வெளியிலேருந்து உள்ளுக்குள்ளே வர சரி வைஃபுக்கு கிஸ் பண்ணுற பழக்கம். யாருக்கிட்ட வெக்கம்? புள்ள பார்க்கும், மாமா பாப்பா, மாமி பாப்பா, உம்மா பாப்பா, நானா வெக்கம், தேவையில்லாத வெக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட லைஃப்பில் நார்மலாகவே இருந்திருக்கு. பள்ளி போக்குள்ள கூட அப்படி தான் போவாங்க, கிஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. ரைட், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு 2 கண்களுக்கு இடையில 2 between 2 eyes அவங்க எப்பயும் கிஸ் பண்ணுறாங்க. பிள்ளைக்கு மட்டும் இல்லை, இதைத்தான் அவங்க லைஃப்லையும் இது பண்ணாங்க. உண்மையிலே இதுலேருந்து எங்களுக்கு விளங்குற விஷயம் என்னென்னா, நாங்கள் எங்கிட்ட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுல தோற்று போகிறோம். அதால தான் பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும். ஏன்னா எங்கிட்ட ஆட்டிடியூட்ஸும் வந்து அதை என்ன சொல்கிறது, ஓகே இவர் என்கிட்ட லவ் வச்சுக்கிறாருன்னு காட்டுறது. எப்பயும் எங்களுக்கு ஒரு வெக்கம் உண்டு, அதால தான் விளங்குது. அதே மாதிரி நாங்கள் யோசிக்கணும், அடுத்தாக்களை விட நான் என் ஒய்ஃபோட மிச்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா இல்லையா? அப்படிதானே? வீட்டுக்கு வரக்குள்ளையும் கால், வீட்டில் இருந்தும் கால், வெளியே போனாலும் கால், எல்லாத்துலேயும் நாங்கள் பிஸி. ஸோ அந்த டைம் கொடுக்குறத நாங்கள் காட்டுறோம் இல்லை, அவங்களுக்கு பிரச்சனை வருது. அதே மாதிரி நாங்கள் எங்கிட்ட ஃபேமிலி ஒய்ஃபை பிரிஞ்சு போகக்குள்ள
நாங்கள் எப்போ சரி மிஸ் பண்ணுறோமா 10 வருஷம் தான் இருந்துட்டு போனாலும் இல்லாட்டி ஈவன் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸில் நாங்கள் பிரிஞ்சு போனாலும் ஒரு அழகான ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு மெசேஜ் ஒன்று எடுத்து லெட்டர் போடுற காலம் அந்த காலத்தில் இருந்துச்சு. அழகான மெசேஜ் ஒன்று போட்டு ஈவன் குறைஞ்சது கால் பண்ணி சரி உன்னை மிஸ் பண்ணுறேன், நான் சில விஷயங்களை இங்கே வந்து பார்க்கல கஷ்டமாக இருக்குது, தனியாக மேனேஜ் பண்ணி கொள்றது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறேன். பட் எங்கள்கிட்ட கால்ஸ் என்ன இருக்கும், ஏன்ட்ட ப்ரஷ் வச்சு பண்ணுறது போல உனக்கு டூத் பேஸ்ட் வச்சு இல்லை, டவல் வச்சு இல்லை, இதைத்தானே சொல்கிறோம். இது இல்லாமல் நாங்கள் எப்படி நாங்கள் ஒய்ஃபோட கன்வர்சேட் பண்ணுறோம் கொஞ்சம் யோசிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் கேட்கணும், என் ஒய்ஃபுக்கு நான் கடைசியாக கொடுத்த கிஃப்ட் ஒன்று என்ன நான் கொடுத்துருக்கேன், இல்லாட்டி நான் கொடுத்த என்ன கிஃப்டாவோ வச்சுக்கிறேன் கல்யாணம் முடிச்ச காலத்துல இருந்து, ரைட்? அதே மாதிரி என் ஒய்ஃப் ஃபீல் பண்ணுறேன் எனக்கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்று கிடைக்குது இல்லை, அப்படி தானே? இவர் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு இல்லை, ஒய்ஃப் எதிர்பார்க்குற ரெஸ்பெக்ட் என்ன நான் கொஞ்சம் புறவை பார்ப்பேன். அதே மாதிரி நாங்கள் வீட்டில் இருக்கக்குள்ள எங்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டான உடுப்பை உடுத்துறோமா ஹஸ்பண்ட்ஸ் மாதிரி எல்லாம் கேட்டுக்கொள்வோம். பழைய டிஷர்ட் ஒன்றும் இதுக்கு போகிறோம் உடுத்து இல்லாத சாரம் ஒன்றும் முடிச்சுட்டு இருந்தா வைஃப் எங்களை பார்த்து எப்படி ஃபீல் பண்ணுவோம் நாங்கள் யோசிப்போம். ஆனால் இது எல்லாம் செஞ்சாலும் எங்களோட உம்மாட பேச்சை கேட்ட சொல்லுவான் உம்மாட பிள்ளை அப்படிதானே, இவன் உம்மா பிள்ளை இவனோட ஒன்றுமே பேசி முடிவெடுக்கிறான். சரி வைஃபை கொஞ்சம் ரெஸ்பெக்ட், ஒய்ஃபோட பேச்சு கேட்டால் என்னடா இவன் பொம்பளையை கண்டு இல்லை கேட்குறோம் சமூகத்தில், ரைட்? இல்லை பொம்பளைக்கு ஒரு இடத்துல வச்சுட்டு சில இடங்களில் வைஃபோட பேச்சை கேட்கலாட்டி பொம்பளைக்கு ரெஸ்பெக்ட் பண்ணவே தெரியாது எனக்கு என்ன ஜாதி மனுஷன் சொல்கிறேன். இல்லை 2 பேரும் சேர்ந்து அந்த மேட் ஃபார் ஈச் அதர் வாழ்ந்தால் ஜாடிக்கு எது மூடி வந்து மாட்டிக்குதுன்னு. ஸோ உலகம் நாங்கள் எப்படி வாழ்ந்தாலும் இப்படி தான் சொல்லுவோம். ஸோ நாங்கள் இஸ்லாம் சொல்லுது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்களோட பெஸ்ட் யாருன்னு சொன்னால் உங்களோட ஃபேமிலிக்கு பெஸ்ட்டான ஒரு ஆள் தான் உங்களோட பெஸ்ட். வஅன ஹைருக்கும் லிஅஹ்லி, உங்களில் நான் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் விடவும் என் ஃபேமிலிக்கு நான் நிச்சயமே நல்ல ஒரு ஆள், முக்கியமான ஒரு ஆள், பெஸ்ட்டான ஆள். இப்போ நாங்கள் யோசிக்கலாம் அப்படின்னா எங்களோட ஃபேமிலிக்கு நாங்கள் பெஸ்ட் தானே சார், அப்படி பெஸ்ட்டுன்ற அந்த ஃபீலிங் ஒன்று வந்திருந்தேன்னு சொன்னால் நியாயமான பிரச்சனைகள் இல்லாமல் போயிருக்கும்.